தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பீகார் தலைநகர் பாட்னாவின் திகா காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட குர்ஜி பாலம் அருகில் அமைந்துள்ள மா வைஷ்ணவி ஜுவல்லர்ஸ் நகைக்கடையில் வாடிக்கையாளர்கள் போல வந்த 2 இளம் பெண்கள் கடை உரிமையாளர் மீது பெப்பர் ஸ்ப்ரே அடித்து நகைகளை கொள்ளையடிக்க முயன்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சம்பவம் நடைபெற்ற அன்று முகக்கவசம் அணிந்திருந்த 2 இளம் பெண்கள் கடைக்குள் நுழைந்துள்ளனர். தங்களை சாதாரண வாடிக்கையாளர்களாகவே காட்டிக்கொண்ட அவர்கள் கடை உரிமையாளர் ராஜேஷ்குமாரிடம் தங்க கம்மல்கள் காட்டுமாறு கேட்டுள்ளனர். உரிமையாளர் நம்பிக்கையுடன் நகைகளை எடுத்து வைத்து காட்டினார். இருவரும் அந்த நகைகளை கவனமாக பார்த்து கொண்டிருந்த போது திடீரென்று ஒரு இளம்பெண் தன் கையில் மறைத்து வைத்திருந்த பெப்பர் ஸ்ப்ரேவை எடுத்து ராஜேஷ்குமாரின் முகத்தில் நேராக அடித்தார். எதிர்பாராத இந்த செயலால் உரிமையாளர் முதலில் திகைத்து போனாலும் உடனடியாக தன்னை தற்காத்து கொண்டு பின்வாங்கினார். அவரது கண்களில் பெப்பர் ஸ்ப்ரேயின் எரிச்சல் ஏற்பட்ட போதும் அவர் மிக லாவகமாக சமாளித்து கடையிலிருந்து வெளியே ஓடினார். பின்னர் அவரது சத்தம் கேட்டதும் அக்கம் பக்கத்து கடைக்காரர்கள், பொதுமக்கள் மற்றும் கடை ஊழியர்கள் உடனடியாக ஓடி வந்து நகைக்கடையை சூழ்ந்து கொண்டனர். இதனால் சிறுமிகள் தப்பி ஓட முடியாமல் சிக்கினர். தகவலறிந்து உடனடியாக விரைந்து வந்த திகா போலீசார் கொள்ளை முயற்சியில் ஈடுபட்ட 2 பெண்களையும் சம்பவ இடத்திலேயே கைது செய்து விசாரணைக்காக அழைத்து சென்றுள்ளனர். இந்த முழு சம்பவமும் கடையில் பொருத்தப்பட்டிருந்த CCTV கேமராவில் தெளிவாக பதிவாகியுள்ளது. வெளியிடப்பட்ட காட்சிகளில் இளம்பெண்கள் மிகவும் திட்டமிட்ட வகையில் செயல்பட்டது தெரிய வருகிறது. தற்காப்பு நோக்கில் பெண்கள் பயன்படுத்தும் பெப்பர் ஸ்ப்ரேவை திருட்டு நோக்கத்திற்காக பயன்படுத்தியது, மேலும் சினிமா பாணியில் இளம்பெண்கள் கொள்ளையில் ஈடுபட்டது ஆகியவை பொதுமக்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியையும் விவாதத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. போலீசார் தற்போது இளம்பெண்களின் பின்னணி, அவர்களுக்கு வேறு யாரேனும் உதவி செய்தார்களா, இது தனிப்பட்ட சம்பவமா அல்லது பெரிய கும்பலின் ஒரு பகுதியா என்பது குறித்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த சம்பவம் பாட்னா உள்ளிட்ட பகுதிகளில் நகைக்கடை உரிமையாளர்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.